நித்தி ஆயோக் ரிலேட்டடாக லாஸ்ட் இயர்ல வந்து குரூப் 1ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை சால்வ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ அதோட முக்கியமான கோர் ஐடியாஸ் தான் ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 4த்துல எது தவறு ஆக்சுவலாக கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எது வந்து ராங்கா லிஸ்டா இருக்கிறது தான் இந்த இடத்துல கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, டு ஃபாஸ்டர் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். முக்கியமான ஒரு நித்தி ஆயோட முக்கியமான பாயிண்டே என்ன அப்படின்னா கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்க்கறது தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டிப்பா கரெக்ட். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டிப்பா கரெக்ட்னா ஆப்ஷன் ஏ வரப்போறது இல்லை, ஆப்ஷன் பி வரப்போறது இல்லை. செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாமா? டு கிவ் ஃபைனல் அப்ரூவல் டு த 5 year plans. 5 ஆண்டு திட்டத்துக்கு இறுதி ஒப்புதல் அளிக்கிறது. ஆக்சுவலா 5 ஆண்டு திட்டத்துக்கு இறுதி ஒப்புதல் கொடுக்கறது வந்து பார்த்தா 2 பேருடைய ஒர்க் தான். ஒன்னு பிளானிங் கமிஷன் தான் அதை உருவாக்குவாங்க, ஃபைனல் அப்ரூவல் கொடுக்கறது என்டிசி. இதுக்கும் நித்தி ஆயோக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா சம்மந்தமே கிடையாது. செகண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா தப்பு. தேர்ட் பாயிண்ட் போலாம் பாருங்க, டு இம்ப்ளிமெண்ட் ஸ்கீம்ஸ் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். கரெக்ட் தான். ஊரக வளர்ச்சி திட்டங்களை அமல்படுத்துறது ஒன் ஆஃப் த பாயிண்ட் நித்தி ஆயோக் வருது. அப்போ செகண்ட் பாயிண்ட் கரெக்ட். ஃபோர்த் பாயிண்ட் பார்க்கலாம் பாருங்க, டு அட்வைஸ் த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன் லிவிங் டாக்ஸஸ். வரி விதிக்கிறதுக்கு சம்மந்தப்பட்டு இவங்க போயிட்டு ஏதாச்சும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஆலோசனை வழங்கணும்னு பார்த்தா அதுக்கும் நித்தி ஆயோக்கும் சுத்தமா சம்மந்தமே கிடையாது. அப்ப கண்டிப்பா பாயிண்ட் 4 தப்பு. ஸோ தவறா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்து பார்த்தா சி 2 and 4 தான். இது சிம்பிளஸ்ட் பாயிண்ட். இது இல்லாம வேற ஏதாச்சும் நிதி ஆயோக் சம்மந்தப்பட்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது எப்ப நடைமுறை கொண்டு வரப்பட்டுச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஜனவரி 1, 2015. ஸோ பிளானிங் கமிஷன் அப்படின்றத ஏற்கனவே இருந்த பிளானிங் கமிஷனை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக புதுசாக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்தா நித்தி ஆயோக் அப்படின்றது. இது இல்லாமல் இதில் யாரெல்லாம் மெம்பர்ஸா இருப்பா அப்படின்றதும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். முதல் பாயிண்ட் பாருங்க, இதோட சேர் பர்சன் யாரு அப்படின்னு பார்த்தா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. பிரைம் மினிஸ்டர் தான் வந்து பார்த்தா இதனுடைய தலைவராக செயல்படுவார். இதுக்கான கவர்னிங் கவுன்சில் ஒரு கவுன்சில் இருக்கு. எல்லா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டரும் அதுக்குள்ள கவர்னிங் கவுன்சில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, யூனியன் பிரதேசமா இருந்துச்சுன்னா யூனியன் பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒன்னு அதனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னா லெப்டினன்ட் கவர்னர் சொல்லுவாங்க, துணைநிலை ஆளுநர். அவங்க இதுல வந்து கவர்னிங் கவுன்சில் மெம்பரா இருப்பாங்க. வைஸ் சேர்பர்சன் யார் அப்பாயிண்ட் பண்ணுவான்னு பார்த்தா பிரைம் மினிஸ்டர் தான் வைஸ் சேர்பர்சன், துணைத் தலைவரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் ஃபுல் டைம் மெம்பர்ஸுமே வந்து பார்த்தா ஒரு சில ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய மெம்பர்ஸை பிரைம் மினிஸ்டரே அப்பாயிண்ட் பண்ணுவார். அலுவல் சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர்ஸ் இது யாரெல்லாம் பார்த்தோன்னா மத்திய அமைச்சர்கள் வருவாங்க, நித்தி ஆயோக் வைஸ் சேர்மன் வருவாங்க. இது இல்லாமல் ஸ்பெஷல் இன்வைட்டிஸ் கூட உள்ள கலந்து கொள்வாங்க. ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை எக்கனாமி சம்மந்தப்பட்டக்கூடிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி கூடிய மெம்பர்ஸ்லாம் கூட இதில் ஸ்பெஷல் இன்வைட்டிஸா கலந்து கொள்வாங்க. ஸோ இதுதான் நித்தி ஆயோக் ஸ்ட்ரக்சர். இப்போ ரீசெண்டாக யார் வந்து பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக் வைஸ் சேர்மனா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் நிதி ஆயோக் சம்மந்தப்பட்டு தெரிஞ்சுச்சுன்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.